என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். பிப்ரவரி 7ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு லோத்தின் மீட்பும் அழிவும். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் 19வது அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் 38ஆம் வசனம் முடிய. தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 7ஆம் வசனம். லோத்தின் மீட்பும் அழிவும். லோத்தின் குடும்பத்தாருடைய முடிவு நம் மனதில் அவர்கள் மீது வெறுப்பையும் அருவருப்பையுமே உண்டாக்குகிறது. லோத்து ஆபிரகாமை போல தேவனை அண்டிக் கொள்ளவில்லை. ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டியதையும் கர்த்தரை தொழுது கொண்டதையும் வேதம் பல முறை சொல்கிறது. ஆனால் லோத்து அப்படி எதுவும் செய்யவில்லை. தேவன் லோத்தை காப்பாற்றும் போது மட்டும் நன்றி உணர்வோடு, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர் என்று தேவனுடன் பேசியதை பார்க்கிறோம். மற்றபடி சோரம் போன அந்த சோதோம் நகரத்தின் வாசலிலே நியாயாதிபதியாய் அமர்ந்திருக்கிறான். இவனை கெதர்லாகோமோ என்ற மன்னன் படையெடுத்து வந்து பிடித்து கொண்டு போனபோது ஆபிரகாம் தான் மீட்டு கொண்டு வந்தார். மேலும் சோதோமை தேவன் அழிக்க சித்தங்கொண்ட போது ஆபிரகாம் மனமுருக ஜெபிக்கிறார். நீதிமான்களின் நிமித்தம் பட்டணத்தை அழிக்க வேண்டாம் என்று நீதிமானாகிய ஆபிரகாம் ஜெபித்ததால் தேவன் லோத்தை காப்பாற்றிவிட்டார். விசுவாசமுள்ள ஜெபம் இங்கு லோத்தை காப்பாற்றியது என்பதை அறிகிறோம். எனவே ஜெபிக்க மறவாதீர்கள். முக்கியமாக மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள். தேவன் நிச்சயமாய் கேட்பார். தேவனுக்கு தன்னை அர்ப்பணிக்காத லோத்தும் அவன் குடும்பமும் காப்பாற்றப்பட்ட போதிலும் அவல நிலைக்குள்ளாயிற்று. லோத்தின் மகளிர் சோதோம் சூழ்நிலையில், அதாவது ஒழுக்கக்கேடான சூழ்நிலையில் வளர்ந்ததால் தங்கள் சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று எண்ணி குறுக்கு வழியை மேற்கொள்கிறார்கள். சந்ததி உண்டாயிற்று. ஆனால் அது ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்படாமல் சாபத்துக்குள்ளாகி அழிந்து போனது. லோத்து குடும்பத்தாரால் உருவான சந்ததிகளை மோவாபியர், அம்மோன் புத்திரர் என்று வேதம் சொல்லுகிறது. இவர்கள் விக்கிரக வணக்கக்காரராயிருந்தனர். தேவனுடைய சாபத்திற்குள்ளானார்கள். மோவாப் சோதோமை போலும், அம்மோன் புத்திரரின் தேசம் கொமோராவை போலும் ஆகி காஞ்சொரி படரும் இடமும் உப்பு பள்ளமும் நித்திய பாழுமாயிருக்கும். என் ஜனத்தில் மீந்தவர்கள் அவர்களை கொள்ளையிட்டு, என் ஜாதியில் மீதியானவர்கள் அவர்களை சுதந்தரித்து கொள்வார்கள் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார். செப்பனியா 2வது அதிகாரம் 9வது வசனம். ஒழுக்கக்கேடுள்ளவர்கள் தங்கள் பிள்ளைகளை அப்படியே வளர்ப்பதால் தொடர்ந்து அந்த சந்ததி கர்த்தரை விட்டு பிரிந்து சாபங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகின்றது. செழிப்பை தேடி வாழ்வில் வழுவி போகிறவர்கள் நல்வாழ்வு பெறுவதே இல்லை. செழிப்பை தேடி வாழ்வில் வழுவி போகிறவர்கள் நல்வாழ்வு பெறுவதே இல்லை. ஜபம். தேவனே,
பாவத்துக்கும் அஞ்சுகிறேன், சாபத்துக்கும் அஞ்சுகிறேன். என்னை பரிசுத்தப்படுத்தும். ஆமேன்.